இந்த தொக்கு மட்டும் நீங்க சூடான சாதத்துல போட்டு பெசஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இதுவரைக்கும் நீங்க அந்த டேஸ்ட்டை வந்து ஃபீல் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. அவ்ளோ சூப்பரா இருக்கும். இது சாதத்தோட மட்டும் இல்லங்க, சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். இல்லன்னா தயிர் சாதத்தோட தொட்டு சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். இப்ப இது செய்யறதுக்கு 2 பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 1/2 கிலோ அளவுக்கு இருக்கும். நல்லா வாஷ் பண்ணிட்டு மேல இருக்கக்கூடிய தோலை வந்து இந்த மாதிரி நீக்கிடுங்க. அந்த தோலை வந்து நீங்க துவையலுக்கு பயன்படுத்திக்கலாம், இல்லைன்னா சட்னி அரைக்கிறது கூட பயன்படுத்திக்கலாம். இப்ப அந்த காயை வந்து இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணிக்கோங்க. உள்ள விதை இருக்கும், அந்த விதையை சேர்த்து பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததா ஒரு கடாயில 1 டீஸ்பூன் எண்ணெய், 4 வரமிளகா, 1 டீஸ்பூன் தனியா, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் கடுகு. ரொம்ப நிறைய சேர்த்துறாதீங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வறுத்துக்கோங்க. கூடவே 4-5 பல்லு பூண்டையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டீங்கன்னா நல்லா வாசனையா இருக்கும். இப்போ எல்லாம் நிறம் மாதிரி வந்த பிறகு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே இதிலே 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரஃபாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வந்த பிறகு 2 நல்ல பழுத்த தக்காளியா சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த பீர்க்கங்காய், அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு அந்த இது எல்லாமே கொஞ்சம் இப்படி வதங்கி வர ஆரம்பிக்கும் போது, இப்போ இதெல்லாம் ஓரளவுக்கு இந்த மாதிரி வதங்கி வரும்பொழுது 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. தண்ணியில் நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்கணுன்ற அவசியமே கிடையாது. அந்த சுரக்காயில் இருக்கக்கூடிய நீரே வந்து போதுமானதாக இருக்கும். ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் போல் இருக்கட்டும். இடையில எடுத்து ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. அதுக்குள்ளே 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை வறுத்துட்டு தோல் நீக்கிட்டு ஈரம் இல்லாத மிக்சி ஜாரில் இந்த மாதிரி சேர்த்துட்டு கொஞ்சம் கொரகொரப்பு பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சுரக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இதை அப்படியே ஆற விட்டுடுங்க. நம்ம முதல்ல வறுத்து வச்சிருந்தோம்ல அந்த தனியாலாம் மிக்சியில் சேர்த்துட்டு தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம முதல்ல அரைச்சிட்டு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இல்லைனா அந்த கொத்தமல்லியோடைய விதை வந்து வாயில் வந்து மாட்டோம். இப்போ பாருங்க இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த சுரக்காய் இதோட சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சிக்கோங்க. நான் இன்னைக்கு கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கிட்டேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கொஞ்சம் கொரகொரப்பாக கூட அரைச்சிக்கலாம். சருமம் மற்றும் முடி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு 100% இயற்கையான முறையில் தீர்வு தரக்கூடிய நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ப்ராடக்ட் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் இல்லைனா வெப்சைட் அட்ரஸ்க்கு போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல வேர்க்கடலை பவுடர், அதையும் இப்போ இது கூட சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். கடைசியாக வந்து ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்தீங்கன்னா இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும். 1 டீஸ்பூன் எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, உளுந்தப்பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டிங்கன்னா அவ்வளோதான். மணக்க மணக்க சுவையான பீர்க்கங்காய் தொக்கு ரெடி. இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நெய் விட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அப்படியே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலாக இருக்கும். சப்பாத்தியோடையும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காமல் இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.